உத்திரமேரூர் அருகே நகைச்சுவை நடிகர் வடிவேலு பட காமெடி பாணியில் காணாமல் போன பழமையான குடிநீர் கிணற்றினை கண்டுபிடித்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளனர் நடுப்பட்டி கிராம பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே காரணை ஊராட்சிக்குட்பட்ட நடுப்பட்டு கிராமத்தில் பஜனை கோவில் தெரு உள்ளது. இந்த தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பஜனை கோவில் அருகே பல தலைமுறைகளாக பயன்பாட்டில் மிக பழமையான குடிநீர் பொது கிணறு ஒன்று இருந்துள்ளது. இந்த கிணற்று நீர் கிராம மக்களின் மிக முக்கிய குடிநீர் ஆதாரமாக கடந்த 4 தலைமுறையாக பயன்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக மட்டுமின்றி கோவில் திருவிழா போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த கிணற்று நீரினை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சிலர் கிணறு திறந்து கிடப்பதாகவும் இரும்பாலான கிரில் கேட் மேல்மூடி அமைத்து தருவதாக கூறி அப்பகுதி மக்களிடையே கையெழுத்தை பெற்றதாக தெரிகிறது. இதனையடுத்து ஜேசிபி வாகனம் மூலம் இரவோடு இரவாக கிணற்றினை தடம் தெரியாமல் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்டதற்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. கிராம மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளனர். உத்திரமேரூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், முக்கிய சாலைகளில் தங்களது கிராமத்தில் இருந்த பழமையான கிணற்றினை காணவில்லை என சுவரொட்டிகள் ஒட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். புகாரில் மேற்படி குடிநீர் கிணற்றினை தூர்த்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் பயன்படுத்திய குடிநீர் கிணற்றினை மீண்டும் அதே இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என் பேர் செல்லப்பன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா காரணை ஊராட்சி அடங்கிய நடுப்பட்டு கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. எங்கள் ஊரில் சுமார் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு ஒன்று, உரக்கிணறு வந்து ஒரு பஞ்சாயத்தில் 9 வார்டுங்க. எல்லா வார்டு, அதாவது 9 வார்டுலையுமே 9 ஊர்லேயுமே இதே மாதிரியான கிணறு எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. ஆனால் அந்த கிணறு மேலே கிரில் கேட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 9வது வார்டு உறுப்பினர் ஏழுமலை என்ன பண்ணுறாங்க, நைட்டு வந்து எங்கள் ஊரில் எல்லாருக்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கிட்டு மறுநாளுக்கு பார்த்தா அந்த கிணறை காணும். என்னென்னு பார்த்தா இரவோடு இரவா அந்த கிணறு இடித்து தரமாற்றமாகறாங்க. அந்த கிணறு இடிக்கும்போது ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் இவங்க 2 பேரும், இந்த 9வது வார்டு உறுப்பினர் 2 பேரும் முன்னிலையில் இந்த வேலை நடக்குது. இந்த தகவல் அறிஞ்சு நான் மறுநாள் காலையில் நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சரியான முறையான ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணுறேன், வீடியோ போய் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, தலைவருக்கும் வீடியோவுக்கு தான் இது கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், வீடியோ கிட்ட போய் சம்மந்தமாக முறையிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, புகார் அளிக்கும் போது இது யாரை கேட்டு அந்த கிணறு இடித்தாங்க, யாருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன், அவங்க லெட்டர் வைக்கிறேன், அவங்கள நான் கண்டிப்பாக விசாரணை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. உடனே நான் என்ன பண்ணேன், மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்ட திங்கட்கிழமை மண்டே பெட்டிஷன் எதுவுமே கொடுக்கலாம், நாங்கள் எதுவுமே போட்டேன், அந்த பாக்ஸில் போட்டு வந்துக்கிறேன். இதனால் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இது சம்மந்தமாக எனக்கு சில கொலை மிரட்டலாம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி ஆள் கிடையாது. எல்லாருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் போகலாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த கிணறு கஷ்டப்பட்டு எப்படி எடுத்துருப்பாங்க, நீர்நிலைகளை மூடுறதுக்கு அதிகாரி யாருக்கு கொடுத்துருப்பாங்க, அதை இடிக்கிறதுக்கு முறையாக அனுமதி வாங்கினாங்களா, இந்த இதுக்கு இடித்து தரமாட்டமாக இருக்கிறதுக்கு செலவு நாள் எதில் இருந்து பண்ணாங்க, இந்த மாதிரி கேள்விகளும் தகவல் அறிவுறும் செல்ல கேட்டுக்கிறேன். இப்போ எங்களோட என்ன கேள்வி என்னென்னா, அது மேலே கிரில் கேட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கிணறை அவசரமாக தரைமட்டமாக்கி இடித்து அந்த கிணறு சொல்ல போனால் வடிவேலு காமெடி தாங்க, அந்த கிணத்தை காணுங்க. அந்தமாரி நிலைமை தாங்க. இப்போ வந்து பாருங்கள், அந்த ஃபோட்டோ, அந்த கிணறு இருந்த ஃபோட்டோ இருக்குது, அந்த கிணறு இல்லாத ஃபோட்டோ இவருக்கு வந்து பாருங்கள், கிணத்தை காணும். சொல்ல போனால் அப்படி தான் புகார் அளிக்கணும். சார், எங்கள் கிணத்தை காணும் சார், அப்படி தான் நாங்கள் புகார் அளிச்சிருக்கிறோம். இந்தமாரி ஒரு 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 அவலமான ஒரு நிலை சத்தியமாக இதுக்கப்புறம் எந்த ஒரு ஊராட்சியிலையும் எந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடாதுங்க. அதே எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த கிணறு வச்சு தரமாட்டமாக்கணுங்க. சட்டப்படி அவங்களை தண்டித்து இனி வரும் காலங்களில் இதுமாதிரி நீர்நிலை மூடுறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். அதே இடத்துல கண்டிப்பாக ஒரு அந்த கிணறை கட்டி அந்த குடிநீர் பயன்பாட்டை மறுபடியும் மக்களுக்காக பண்ணணுன்றது தான் எங்கள் மக்களோட பிரதான கோரிக்கை சார்.